வாழும் இந்த பூமி பல வகையான இயற்கை பேரழிவுகளை சந்திக்க நேரிடுதுங்க. இப்படிங்கிற பட்சத்துல தான் இப்ப அதாவது கடந்த மே 24 சனிக்கிழமை 2025 அன்னைக்கு பார்த்தோம்னா, இந்த பூமிக்கு தொலைவில இந்த இன்னர் பெல்ட்‌க்கு தொலைவில பார்த்தோம்னா, ஒரு விண்கல் போயிட்டு இருக்குங்க. அந்த விண்கலுக்கு தான் MH4 2003 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரும் வச்சிருக்கிறாங்க இந்த எரிக்கலுக்கு. அது பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில ஒரு 17 மடங்கு தூரத்துல தான் பயணம் பண்ணுதுங்க. இருந்தாலும் இந்த பூமியோட இன்னர் பெல்ட்டுக்குள்ள வந்துருமோன்னு ஒரு பயம் இந்த விஞ்ஞானிகளுக்கு இருக்குங்க. எரிக்கலோட இந்த உயரம் பார்த்தோம்னா சுமார் 1100 அடி உயரத்துல இருக்குமாங்க. சுமார் பார்த்தோம்னா அந்த ஈஃபில் டவர் அளவுக்கு ஒரு ஈடு இணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட அகலம் பார்த்தோம்னா 335 மீட்டர் அளவுக்கு இது அகலம் கொண்டதா இருக்கு. இது மணிக்கு சுமார் 30,064 கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லக்கூடிய தன்மையா இந்த எரிக்கல் அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த பூமியிலிருந்து சுமார் 6.67 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம விஞ்ஞானிகளுக்கு ஒரு பயம்தான். அப்பப்ப அந்த விண்கலோட நகர்வை கண்காணிச்சிட்டு இருக்கிறதா இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விண்கல் வந்து இந்த பூமியோட இன்னர் பெல்ட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இதோடைய பேரழிவு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்குங்க. காரணம் கேட்டோம்னா இதோடைய 1000 அணுகுண்டுகளுக்கு சமமாங்க இது வந்து மோதுனுச்சுன்னா. அப்ப இதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கனால இந்த மிகப்பெரிய சுனாமி, பூகம்பம், அப்புறம் அந்த காட்டுத்தீ போன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த காட்டுத்தீனால ஆகிற அந்த புகையினால அந்த சூரிய ஒளியே மறைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா இந்த விண்கல் இருக்குங்க. இப்படியாப்பட்ட இந்த விண்கல் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு இது கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குமாங்க. போயிட்டு இருக்கிறத அப்பப்ப நாங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாசா விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க.